வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனிம வள கடத்தல் நடைபெற்று கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களால் மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டு உயிர்ப்பலிகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் நாகர்கோவிலிருந்து தக்கலை செல்லும் வழியில் உள்ள புலியூர் குறிச்சி தீயணைப்பு நிலையம் அருகே கனரக வாகனம் மோதி 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை குறித்து சமூக நல செயற்பாட்டாளர் சீலன் அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்திலே பதிவிட்டிருந்தார். தொடர்ச்சியாக கனிம வள கடத்தல் நடைபெறக்கூடிய கனரக வாகனங்களால் விபத்து ஏற்பட்டு மரண ஓலங்கள் தொடர்ச்சியாக கேட்கும்படியாக கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்கிறது என்பதனை வருத்தத்துடன் பதிவு செய்திருந்தார். மக்களே, இந்த லாரி தான் இன்னைக்கு 2 பேரை கொன்னது. தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், தினமும் படுகொலைகள் தான். இன்னைக்கு 3 வண்டிகள் இந்த இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த வண்டி தான் இந்த விபத்து ஏற்படுத்திய வண்டி. இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் IPS அவர்கள் அதிகப்படியான காவல்துறையினரை வாகன சோதனையில் ஈடுபட்டு வைத்து கனிம கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைத்தனர். இதன்படி 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டதாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை தனது எக்ஸ் தள பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் கொற்றிக்கோடு பகுதியில் அனுமதியின்றி கனிமூலம் கடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை நிறுத்தியது பெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டு வரும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக குமரி மாவட்ட மலைகள் நொறுக்கப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவது வாடிக்கையாகி வருவதை தடுக்க யாருமே இல்லையா என்ற ஒரு பெரும் ஆற்றாமை மக்களிடையே தொடர்ந்து எழுந்து வருகிறது. தமிழ்நாட்டின் வளங்கள் பாதுகாக்கப்படுமா? மற்றொரு காணொளியில் இணைவோம். நன்றி.